கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டித்தேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமான செய்தி, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள் என்கிறார். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். அடுத்த வசனத்திலே அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதும் இல்லை. இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியம்னாலும் இருக்கலாம், அவருடைய சமூகத்துல வரும்போது என்னை உயிர்ப்பீங்க, என்னை உருவாக்குங்கப்பா. என்னோட வாழ்க்கையில பழைய வாழ்க்கை அழுகையா இருக்கு, கூக்குரலா இருக்கு, கண்ணீரா இருக்கு அப்படின்னா நம்மளை மறுபடியும் சிருஷ்டிக்கிற தேவன், உருவாக்குற தேவன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்போ பிரச்சனை, எப்போ போராட்டம், எப்போ வாழ்க்கையில நம்ம பல காரியத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா, முந்தினவைகள். தேவன் சொல்கிறார், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது நம்மளை புது சிருஷ்டியா மாற்றி ஆசீர்வதிக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்ம புது சிருஷ்டியா மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கைகள், பழைய காரியங்கள், அந்த செத்து போன காரியங்கள். அது ஏன் நம்ம செத்து போன காரியங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ராத்திரி படுத்து கிடந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி உள்ள காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி உள்ள காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க. நேத்து நடந்ததை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னை இப்படி ஏசி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன காரியம். அதெல்லாம் முந்தினவைகள். ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 5 வருஷம் மட்டும் நீ அப்படி சொல்லிட்ட, 7 வருஷம் மட்டும் நீ அப்படி சொல்லிட்ட, 10 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பார்த்தா குடும்பத்துல யாராவது ஒரு ஆளு பிரிஞ்சு போயிடுவாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த முந்தினவைகளை, பழைய காரியங்களை, பழைய அந்த தேவையில்லாத காரியங்களை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, தேவன் நம்மை புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே புது சிருஷ்டி தான், அதனாலதான் உயிரோட இருக்கும்.
நம்ம மைண்ட்ல தான் அந்த பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய பிரச்சனைகள், இந்த உலகத்துல காரியங்கள் நம்ம உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கோம். தேவன் ஒரு குடும்பத்தை புதுப்பிக்கும் போது கர்த்தரே சொல்கிறார், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள் என்கிறார். முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அந்த பழைய காரியங்களை போட்டு யோசித்து புலம்பி அழுது சில குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பழைய 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 அதான் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை. அதனால இந்த இரவு நேரத்திலே சிந்தனைக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே, நினைவுள்ளே இந்த பழைய நினைவு, பழைய காரியங்கள், அந்த முந்தின காரியங்கள், அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் வெளியில வந்தா மட்டும்தான் புது சிருஷ்டியா மாற முடியும், புது சிருஷ்டியா வாழ முடியும். மனதிலே தோன்றுவதும் இல்லை, நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். ஒரு மனுஷன் நம்மளை சிருஷ்டிக்கல, நம்மளை உருவாக்குனவர் தான் சொல்றாரு, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். நம்மளுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும், நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். அது தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷன் இல்லை, நம்மளை உருவாக்குன தேவன் விரும்புகிறார். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். என்றென்றைக்கும் களிகூர்ந்திருங்கள், மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இந்த ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கா? நம்ம நிறைய காரியங்களை யோசிப்போம்ல, வாக்குத்தத்தம்னு எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் ஆசீர்வாதம் சொல்லி எடுத்துக்கலாம். கர்த்தரே சொல்றாரு, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்து இருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து இருந்தால் மட்டும்தான் சமாதானம் இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாழ்க்கை பயணத்துக்குள்ள கொஞ்ச நாள் பூமியில வாழ போறோம். அந்த கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, இந்த பழைய செத்து போன காரியங்கள், அந்த முந்தின காரியங்கள், அதெல்லாம் தூரத்துக்கு போட்டா மட்டும்தான் இன்னைக்கு தேதியில ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்து இருங்கள். இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இதை ஏன் பொறுமையா நிப்பாட்டி பேசுறேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை, களி கூர்ந்து வாழ மாட்டுக்கிறாங்க, சந்தோஷமா வாழ மாட்டுக்காங்க. நீங்க நீ ஏமாத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்துருது வீட்டுக்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முந்தினவைகள் வரும்போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். ஆனா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துட்டு என்னை மன்னிச்சிருவாரா, என்னை மன்னிச்சிருவாரா, என்னை மன்னிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி யாராவது இதயத்துக்குள்ள பல கேள்விகளோடு இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அவர் நம்மளை எப்படி உருவாக்குறாரா? இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் சந்தோஷமாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நம்மளை மறுபடி உருவாக்குறார். நம்முடைய தேவன் உருவாக்குற தேவன். அவருடைய கரத்துல தான் நம்ம அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு மனுஷன்டையும் பெறக்கூடாது, விக்கிரத்துக்குள்ள பெறக்கூடாது, யாரையும் சார்ந்து பெறக்கூடாது. நம்மளை உருவாக்குற தேவன் அவர்.
நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை முந்தின வாழ்க்கை, அந்த பழைய காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த இரவு நேரத்திலே இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க. முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்கிறார். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்து இருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நம்மளை எப்படி உருவாக்குறாரா? மகிழ்ச்சியாக வாழணும் என்று உருவாக்குறார். எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அப்ப நம்முடைய புதிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மன மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? என் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அப்ப புதிய வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு அப்படின்னா, மன மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? முந்தினவைகளை நான் நினைக்க மாட்டேன், மனதில் தோன்றுவதும் இல்லை, நான் உங்களை மறுபடியும் சிருஷ்டிக்கிறேன், நீங்க மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள், நான் தான் உங்களை சிருஷ்டிக்கிறேன், ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் அப்படிங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? நம்மளை உருவாக்குறார். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நம்ம மேல மனமகிழ்ச்சியா இருப்பாராம். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நல்லா யோசித்து பாருங்களேன். அனுதினமும் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இரவும் போலுமா பேசி கொண்டிருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை என்கிறார், மனதிலே தோன்றுவதும் இல்லை என்கிறார். நான் தான் உங்களை மறுபடியும் உருவாக்குறேன், நான் தான் உங்களை மறுபடியும் சிருஷ்டிக்கிறேன், நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள், சந்தோஷமா இருங்களேன் அப்படிங்கிறார். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சிருஷ்டிக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும். தேவன் நம்மளை மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும், தேவனோடு உள்ள தொடர்பு புதுப்பிக்கப்படணும். நம்ம செத்தா பரலோகத்துக்குள்ள போகணும், இந்த பூமியிலே பாவத்திலே அழிஞ்சு பெறக்கூடாது. நம்மளை மறுபடியும் உருவாக்குறேன் அப்படிங்காரு, சந்தோஷமா இருங்க அப்படிங்காரு. என் ஜனத்தை என்கிறார் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன், என் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் பாப்பா. கர்த்தர் சொல்லிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா. ஆனா அவ்வளவு வீட்லயும் துக்கம், வேதனை, கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், கீழே அப்படியே ஆன்சர் வருது. நம்மளை புதுசா சிருஷ்டித்தா என்ன ஆகுது அப்படின்னா, நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதும் இல்லை. கடைசியில ஒரு 2 லைன் இருக்குல்ல, அது முக்கியமான பாயிண்ட். ஒரு குடும்பத்திலே தேவன் மனமகிழ்ச்சியை கட்டளை இடும்போது, நம்ம குடும்பத்தை மறுபடியும் உருவாக்கும் போது, நம்மளை மறுபடியும் சிருஷ்டிக்கும் போது, அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா, அழுகையின் சத்தம் இருக்காது, கூக்குரலின் சத்தம் இருக்காது. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதும் இல்லை. தேவன் ஒரு குடும்பத்தை மன்னித்து நம்மளை மறுபடியும் புதுசா சிருஷ்டிக்கும் போது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்,
அவங்களுடைய வாழ்க்கையில அழுகை இருக்காது, கூக்குரல் இருக்காது. ஐயோ என் வீட்டுக்குள்ள இப்படி இருக்கு, ஐயோ என் வீட்டுக்குள்ள இப்படி இருக்கு, அந்த புலம்பல் இருக்காது. ஆனந்த களிப்பாக மாற்றுவார். இயேசு வந்த வீட்டிலே விடுதலை, இயேசு வந்த வீடு ரட்சிப்பு. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் ஜீவ ஒளி பிரகாசிக்கும். நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் சமாதானம். நம்ம இயேசு மேல வச்ச விசுவாசம் எப்படி இருக்கு, நம்ம இயேசு மேல வச்ச நம்பிக்கை எப்படி இருக்கு? இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் புதுப்பிக்கிறார், மறுபடியும் புதுசா சிருஷ்டிக்கிறார், மறுபடியும் புதுசா உருவாக்குகிறார். ஏன்னா ராத்திரி நேரத்துல சில வீட்டுக்குள்ள புதுசு முன்னாடிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, பல பிரச்சனைக்கு நடுவில் அப்படியே வண்டி பயணம் போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கையிலிருந்து அந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வரும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும் போது, தேவன் ஒரு குடும்பத்தை தொடும்போது, கர்த்தருடைய கரம் ஒரு குடும்பத்தை தொடும்போது, குமாருடைய சாயலுக்கு நம்மளை உருவாக்கும் போது, புதிய சாயலாக நம்மளை உருவாக்கும் போது, புதிய சிருஷ்டியாக நம்மளை உருவாக்கும் போது, அந்த பழைய காரியங்கள் என்ன தெரியுமா? அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் இனி கேட்கப்படுவதும் இல்லை, இனி கேட்கப்படுவதும் இல்லை. அந்த கடைசி வேட ஆழமா சொல்லுங்க பார்ப்போம். இனி கேட்கப்படுவதும் இல்லை, இனி கேட்கப்படுவதும் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள அழுகை, அப்படி இல்லைன்னா கூக்குரல். இனி அந்த வீட்டுக்குள்ள அந்த சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, கேட்கப்படுவதும் இல்லை. இனி அந்த வீட்டுக்குள்ளே கூக்குரல் சத்தம், அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, இனி கேட்கப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் திட்டமா சில குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில குடும்பத்திலே கண்ணீர், அழுகை, கூக்குரல், புலம்பல், ஐயோ 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 ஐயோ. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் காது கொடுத்து கேட்கிறீங்களோ, இந்த செய்தி எனக்கு தான் சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மனதிலே தோன்றுவதும் இல்லை. அது எந்த குடும்பத்திலே நீங்க இந்த செய்தியை உணர்ந்து கேட்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை புதுப்பிக்கிறார், உங்களை புது சிருஷ்டியா மாற்றுகிறார். அப்படியே இருக்கிற இடத்திலே கண்களை மூடுங்க, முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, கெஞ்சுங்க. எனக்கு புது சிருஷ்டி எனக்கு வேணும்ப்பா, நான் பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பழைய எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். முந்தினவைகள் மனதிலே அழுகையின் சத்தம், கூக்குரல் சத்தம். நம்ம வாழ்க்கை முந்தின வாழ்க்கை வேண்டாம், அழுகையின் சத்தம் வேண்டாம், கூக்குரல் வேண்டாம். நம்ம புது சிருஷ்டியா இருக்கணும். அர்ப்பணித்து நீங்க அப்படியே கேட்கணும். கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி இருக்கிற இடத்திலே ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடணும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற குடும்பத்தை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய பாதபடியில வைக்கிறோம். இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும். எங்களுடைய முந்தின வாழ்க்கை, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை என்று கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணீங்க. நன்றி. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துக்குள்ளே
என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா? என்னுடைய எல்லா முந்தினர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பாரா என்று இதயத்துக்குள்ள ஒரு கேள்வியோடு இருக்கிற இடத்துல ஜெபிக்கிறீங்க. அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்முடைய பரம தகப்பன். அப்பா, உங்க பிள்ளைகள் நாங்க வந்திருக்கோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காத காரியங்கள், உணர்வில்லாமல் செய்த காரியங்கள், உமக்கு பிரியமில்லாமல் விரோதமா செய்த காரியங்கள், உம்மை விட்டு தூரமா போன காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மீறுதல் இருக்கோ, என்னென்ன குற்றங்கள் இருக்கோ, என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கோ, என்னென்ன பாவங்கள் இருக்கோ, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில புது சிருஷ்டியா மாத்திரக்கு, எங்களோட வாழ்க்கையில மன்னிக்க முடியாத பாவங்கள் எது இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று அப்பா உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்து கெஞ்சி தாழ்த்தி மன்றாடி கேட்கிறோம். கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை பாராட்டுங்க, மனம் இறங்குங்க. உம்முடைய பாதப்படியிலே நாங்க எல்லாரும் தாழ்த்திக்கிறோம். எங்க 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு என்று கேட்டீங்க. வேற வேற தேசத்துக்குள்ளே, வேற வேற நாட்டுக்குள்ளே ஆவியானுடைய வார்த்தைக்கு, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எந்த குடும்பத்துல இருக்கிற இடத்துல தாழ்த்துறாங்களோ, கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்துங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்க. நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதும் இல்லை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், கர்த்தர் பிரியமில்லாம என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னித்து அப்போ அவங்க பிள்ளைகளுடைய பெயரை ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். தேவன் அருளிய அப்பம் மினிச மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க, மனம் இறங்குங்க. உங்க பிள்ளைகள் மேல மன மகிழ்ச்சியா இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள், அவங்களுடைய வம்சங்கள், அவங்களுடைய தலைமுறைகள், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அற்புதமாக, ஆச்சரியமாக உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முதல் கொண்டு இந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதமான அப்பா உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட தங்கியிருக்க போற கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தர் கூட இருந்து அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றி ஆசிரியக்க போற கிருபைக்காக நன்றி. இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. தேவனுக்கு பிரியமானபடி பிள்ளைகளாக நாங்கள் வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் இருக்கணும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும். கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையில காணப்பட கனி உள்ள ஒரு வாழ்க்கை, நன்மை செய்கிற பிள்ளைகளாக, நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அதை எல்லாவற்றையும் இனிமேல் முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்க. அந்த பிள்ளைகளை அப்ப மறுபடியும் உருவாக்குற கிருபைக்கு நன்றி. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று உங்க பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த கிருபைக்காக நன்றி. என் ஜனத்தின் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்று மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தோடு பேசின கிருபைக்காக நன்றி. உங்க பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு 3 வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நன்றி. அந்த வாக்குத்தத்தம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேற எங்களை தாழ்த்தினோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். பரிபூர்ணமாக அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும்.
இந்த நாள் முதல் கொண்டு, இந்த இரவு முதல் கொண்டு உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சகலவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து மாற்றி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என்னோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறங்க. பரலோகத்துல தேவன் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து தாய் பிள்ளைமா மீட்டெடுங்க. சாட்சி சொல்ல கர்த்தருடைய விசேஷமா நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. வாலிப வயசுல ஒரு சிறுசிகிற நினை என்று வேதம் சொல்கிறது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாத செல்போனோ, தேவையில்லாத பழக்க வழக்கங்களோ எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா. வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதற்குள்ள அப்பா மணவாளன், அதற்குள்ள மணவாட்டியை கர்த்தர் அழைத்து கொண்டு வாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தவறான தொடர்பு, தவறான உறவுகள், தவறான சிநேகம், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனியம், விக்கிரத்துக்குள்ளே எந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போதை அடிமைக்குள்ளே, கஞ்சா பழக்கத்துக்குள்ளே அடிமையில இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். நீதி செய்கிற தேவன் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் யாரெல்லாம் புலம்பி அழுது கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக கர்த்தர் வழக்காட வேண்டும். யாரெல்லாம் பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம் என்று புலம்பி தவிக்கிறாங்களோ நீதி உள்ள எஜமான் நீதி விசாரிங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க. கர்த்தர் பூரண சுகம் தரணும். சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்ணில் ஆப்ரேஷன், கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வயசாயிட்டு மரண தருவாயில் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனம். சில குடும்பத்தில் டெலிவரி நேரத்தில் முதுகில் ஊசி போட்டுருக்காங்க, அது பெயினாக இருக்கு. ஐசியூவில் இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. சில குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அக்கிரம பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனை கட்டளையிட வேண்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பூர்ண விடுதலை வேணும், பூர்ண ஆசீர்வாதம் வேணும், பூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனலே அப்பா உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டத்துக்குள்ள வரணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும், வேதத்தை நேசிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், துதிக்கிற பிள்ளைகளா மாறணும், கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளா மாறணும், நற்கிரை செய்கிற பிள்ளைகளா மாறணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இரவு நேரத்திலே வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆத்தும உயிர்ப்பீங்க, சரீரத்தை உயிர்ப்பீங்க, புது பலனை தாங்க. சோர்வின் ஆவி எடுத்து போடுங்க. தேவையில்லா கெட்ட சொப்பனம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. அதிகாலவில் உங்களுடைய கரத்திலே கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லா எந்த ஒரு காரியத்திலையும் உங்க பிள்ளைகள் அடிமையேறக்கூடாது. அதிகாலவிலே சீக்கிரமா எழும்பி துதிக்கிற துதியோட எழும்ப தேவனை தேட முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தின்படி எங்களோட வாழ்க்கை மனமாற்றம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாங்கள் மாறி இருக்க வேண்டும். மிஷினரிமார்க்கா ஸ்தோத்திரம்ப்பா, பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம். பணி செய்கிற ஸ்தலத்திலே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எந்த நாட்டுக்குள்ளே, எந்த மாவட்டத்துக்குள்ளே, எந்த கிராமத்துக்குள்ளே, எந்த இடத்துல ஊழியம் பண்றாங்களோ பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நைட் நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல எந்த கஷ்டத்தின் மத்தியிலே, எந்த உபத்திரத்தின் மத்தியிலே, எந்த பாடுகள் மத்தியிலே கடந்து போறாங்களோ, பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னெல்லாம் உபத்திரம் இருக்கும் அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாட்டித்தாங்க, கர்த்தர் மாட்டித்தாங்க, கர்த்தர் மாட்டித்தாங்க, கர்த்தர் மாட்டித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள புலம்புறாங்க, புலம்பி அல்றாங்க. இருக்கிற இடத்துல நிறைய தேவைகள் உண்டு. கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திங்க. சகல குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும்.
என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உயிர்ப்பீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உயிர்ப்பீங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உயிர்ப்பீங்கப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல மரித்த நிலைமை இருக்கு, அது எல்லாவற்றையும் நீக்கி உயிர்ப்பீங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. இந்த இரவு நேரத்துல குடும்ப ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவையில்லாம செல்போன்ல எதுல சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலை அடைங்க, மூடி மறைத்து பார்த்துங்க. நாளைக்குள்ள தேவைகள், இந்த மாசத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் ஷிஃப்ட்ல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்ல ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்ல சில வியாபாரிகள் இணைந்திருக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில இருக்கிறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தவறான பழக்கத்திலோ, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புலையோ, தவறான ஒரு மதுபான போதைகளையோ, கஞ்சா பழக்கத்திலையோ, போதை அடிமையிலோ போயிடக்கூடாதுப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். தேவையில்லாம செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்க்கக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலி அடைங்க, கர்த்தர் வேலி அடைங்க, கர்த்தர் வேலி அடைங்க. உங்க பிள்ளைகளுக்கு புது கிருபை தாங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. வியாபாரிகள் இணைந்திருக்காங்கப்பா. கடன்ல போராடின குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த மாசத்துல என்னென்ன கடன் இருக்கோ இந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். என் பேர் ரவிராஜ். தேவனாரில் எப்போ மினிஸ்டருக்காக தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய வம்சத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.